ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பாருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரீசெண்டாக கூகுள் பிக்சல் 10A லான்ச் ஈவெண்ட் போயிருந்தோம். ஸோ அதை கொஞ்சம் கிளிப்ஸாக எடுத்திருந்தேன். ஸோ ஒரு விளாக் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். பட் அது ப்ராப்பர் விளாகாக வந்ததா என்னன்னு எனக்கு தெரில. பட்டு கிளிப்ஸ் எல்லாத்தையும் மெஷ் பண்ணி போடுறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேம் கூகுள் பிக்சல் 10Aவோட ஃப்ரண்ட் கேமில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அங்கே எடுத்த வீடியோஸ்லாம் கேலக்ஸி ஃப்ளிப் 7 நிறையா வீடியோஸ் எடுத்திருக்கோம். அண்டு நாய்ஸ் பயங்கரமாக இருந்தது, போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு அடாப் பாட்காஸ்ட்டு அந்த ஆன்லைனில் எடுக்கும்ல, அதில் இப்போ நிறையா ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு, புதுசாக ஆப்ஷன்ஸு. ஸோ எடுத்து போட்டு பார்த்தா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தது. சரி, ஏன் இவ்வளோ ஷூட் பண்ணிவிட்டு போடாமல் விடணும் அப்படின்னு சொல்லி அகெயின் அதை எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரி ஏதாவது டெக் ஈவெண்ட்ஸ் போனால் விளாக்ஸ் எடுத்து போடலாமா என்ன அப்படின்னு உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வழக்கமாக அங்கே டைரெக்டாக போய் இறங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் இங்கே மிடில் இறக்கியிருக்காங்க. ஸோ பஸ்ஸஸ், அவங்களோட ஸ்பைஸ் ஜெட்டோட பஸ்ஸஸ் வருது. ஸோ நம்ம இதில் போகிற மாதிரி தான் இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா. எக்ஸிட் கேட்டுக்கு வந்துட்டோம். அண்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, எந்த பிளானும் இல்லை. ஸோ ஆல்ரெடி 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே போனோம்னாலே ஒரு 9:15 ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே இப்போதைக்கு என்ன பிளான்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கிரியேட்டர் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்கேன் எங்கே இருக்காங்கன்னு. பட்டு அவர் மேபி நேற்று ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் ரெஸ்பாண்ட் இல்லை. அவங்க வெளியே போகிறதா இருந்தால் அவங்க கூட சேர்ந்து போவோம். இல்லாட்டி ஆப்பிள் ஸ்டோர் போகணுன்னு எனக்கு ஆசை. ஸோ அங்கே ஆப்பிள் ஸ்டோர் போகிறோம். அண்டு பசிக்குது லைட்டாக, போய் சாப்பிடலாம் அப்படியே. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ அவங்க வந்து கேப் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் மெட்ரோ ட்ரை பண்ணல. பட் இந்த டைம் நான் மெட்ரோவில் தான் போகிறேன். ஏன்னா டைம் கொஞ்சம் ஆகும் அண்டு காசும் கம்மியாகும். அதனால தான் இது கேபில் பார்த்தேன் 300 போட்டிருந்தான். ஸோ மெட்ரோவில் ப்ராபப்ளி அதை விட கம்மியாக ஒரு 100க்குள்ளே, ஐஎஸ் 15 கிலோமீட்டர்ஸு. ஸோ மேபி ஒரு 60-70 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்மளும் இங்கே மெட்ரோவில் போன மாதிரி இருக்கும் அண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லி இப்போ நம்ம மெட்ரோவில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸிட் கேட்டில் வெளியே வந்ததும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கும். மெட்ரோ ஏர்போர்ட், மெட்ரோ, ஐஜிஐ அது மாதிரி ஏதோ போட்டு. ஸோ அதில் அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து டுவர்ட்ஸ் அப்படியே லெஃப்டில் எடுத்து போனீங்கன்னா டிக்கெட்ஸ் எடுக்கிற கவுண்டர் இருக்குமா. நான் வெளியே கேட்டேன், ஒருத்தர் லொக்கேஷன் மேப்பில் எடுத்து ஆப்பிள் சாக்கெட்னு காட்டினேன். ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போ, அதுக்கப்புறம் எல்லோ லைனில் போய் மாறிப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போது டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம். மெட்ரோ டெல்லி ஓவர் க்ரௌடடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெரில எப்படி இருக்குன்னு, வாங்க பார்ப்போம். இன்றைக்கி சண்டே தான், அதுவும் ஏர்லி மார்னிங் 9 o'clock. கூட்டம் இருக்காதுன்னு நம்புகிறேன். லெட்ஸ் see. What can you do? It's back on. ஸோ நம்ம ஊரில் வாட்ஸ்அப் டிக்கெட் இருக்கும், அது மாதிரி எனக்கு எங்கேயும் கியூஆர்ஸ் பார்க்க முடியல. ஸோ அங்கே ஒரு யூபிஐ கவுண்டர் இருக்குது அண்ட் கேஷ் கவுண்டர் இருக்குது. ஸோ யூபிஐ கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேசிக்காக 21 rupees ஆச்சு இதுக்கு, சாக்கெட் அந்த ஸ்டாப்புக்கு. பிளாட்ஃபார்ம் 1க்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இது தானே போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த லைக் ஆட்டோமேட்டட் டோர்ஸ் அது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வரும்பொழுது எது எங்கே இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து லைக் நம்ம வந்து ஒரு ஸ்டாப்பில் ஐஐடின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி எல்லோ லைனில் மாதிரி அடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்கணும். ஸோ பார்ப்போம், கரெக்டாக தான் போகிறோமா என்னன்னு தெரில. ஸோ பேசிக்காக 21 ரூபா சார்ஜ் ஆச்சு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது.
பட் ஆனால் அவங்க வெளியே எதுவும் போடல. நம்ம நெட்டில் போட்டு எடுத்தேன். வாட்ஸ்அப் அந்த டெல்லி மெட்ரோக்கான வாட்ஸ்அப் நம்பர் கிடச்சிது. ஸோ அதில் மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வருது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஓரளவு லைட்டாக தாங்க க்ரௌடு இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவு லைட்டாக தான் க்ரௌடு இருந்துச்சு. அந்த மெட்ரோ ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. பெருசாக கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஸோ டேரெக்டாக மெட்ரோ ஏறி எல்என் லைனில் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் பால்வியா நகரில் இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து அது ஆப்பிள் சாக்கெட் பார்த்திங்கன்னா 1.2 கிலோமீட்ரு. ஸோ நடந்து தான் போக போகிறோம். முக்கியமான ரீசன் போகிற வழியில் ஏதோ ஹோட்டல் இருந்தால் சாப்பிட. அண்டு எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டைம் வந்து 10:15 தான் ஆகுது. ஸோ போனோம்னா சாப்பிட்டு அப்படியே போகிறதுக்கெலாம் ஒரு 11 அது மாதிரி ஆகும், 11:30 ஆகும். ஸோ டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ப்ரைமரி ரீசன். ரேப்பிடோலாம் போட்டோம்னா லைக் ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். பட்டு போவேணான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி டெல்லிக்குள்ளே ரோட்டில் நடந்து போக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்டு சரி, நான் மேப்பை போட்டு அங்கே அப்படியே வாக்கிங்கை போடுறேன். அப்படியே நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்தோம். ஒரு ஃபோன் பேசிட்டே வந்தேன். பெருசாக சாப்பாட்டு கடைகளை பார்க்க முடியவில்லை. அப்படியே பேசிட்டு வந்தால் திடீர்னு பார்த்தா ரைட் சைடில் நெக்ஸஸ் மால் இருக்குது, அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போ உள்ளே என்ட்ராகி பார்க்கலாம் என்ன இருக்குது என்று, எப்படி இருக்குன்னு. எலக்ஸ் சிட்டி வாக். ஸோ இங்கே தான் ஆப்பிளோட அவங்களோட ஸ்டோர் இருக்குன்னு சொல்லி மேப்பில் காட்டுச்சு. ஸோ அதை நோக்கி போயிட்டே இருக்கோம். வாங்க இப்போ டெல்லியில் ஆப்பிள் ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. முன்னாடி ஒரு லோகோ தெரியுதா? ஸோ ஆப்பிளோட அஃபிஷியல் ஸ்டோரு இந்தியாவில் பெங்களூரில் வந்துருச்சு. பட் நாங்கள் இன்னும் போகலை. ஸோ அதனால் இன்றைக்கி டெல்லி வந்தனால இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ வாங்க. அண்டு நான் வந்து Pro 3 ஏர்பாட்ஸ் Pro 3 டெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து சாம்சங் பட்ஸு Pro 4 இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சுல 4 Pro, அது வந்து பீட் பண்ணுச்சுன்னு MKBHD சொல்லியிருந்தா. அப்படி ஃபஸ்ட்டு நம்ம இதை டெஸ்ட் பண்ணால் தானே அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் சரி இதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்திற்காக நெக்ஸஸ் மாலுக்கு வந்திருக்கோம். சிட்டி வாக் செலக்ட் அது மாதிரி ஏதோ போட்டிருக்கான். ஸோ வாங்க நம்ம ஆப்பிளோட அஃபீஷியல் ஸ்டோரில் நம்மளோட கால் தடத்தை பதிப்போம். ஸோ கைஸ், ஏர்பாட்ஸோட மேக்ஸ் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கலர் சேஞ்ச் பண்ணி Type-C போர்ட்டில் லான்ச் பண்ணாங்கள்ல. ஸோ அதுதான் இப்போது ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஸோ எடுத்து போட்டேன். போட்டோடனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. எனக்கு ஓடும்போதே ரொம்ப லைக் பாதி சத்தம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நானே இப்போ ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஆடியோ என்ன டெஸ்ட் பண்ணல. ஸோ ஆடியோ டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ மேக்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆடியோ பக்காவாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா விலை தான் 60,000 போட்டிருக்காங்க. எப்படி வாங்குறது? நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. லைட்டாக அந்த பாட்டு சத்தம் கேட்குது. பட் நல்லா ஒர்க் ஆகுது நாய்ஸ் கேன்சலேஷன். நல்லா இருக்குது. எடுத்து போட்டதுமே நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நான் விலை தான் கம்ஃபர்டபுளாக இல்லை. 60,000 இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் Pro 3 இருந்துச்சு. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பேஸ் அவ்வளோ எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக தெரியல. பட் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அகெயின் அதுவும் விலை அதிகம்தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த ரியல்மியில் பட்ஸ் ஏர் ஒரு பேஸ் வரும்ல, ஸோ அதை மேட்ச் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மேபி கஸ்டமைசேஷன் ஈக்குவலைசர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்தா எல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ஓரளவு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி ஸ்டோர்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஏரியா தான் இருக்குது. பட் ஆனால் நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. இந்த 3 டேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன்ஸுக்கான டெமோ தான் இருக்கும். தென் அங்கே வாட்சஸ் இருக்குது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஐபேடு ஏரு அதெல்லாம் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேசஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசஸ் தெரியும். ஸோ எல்லாத்தையும் அங்கங்கே போய் அப்படியே பார்ப்போம். மொத்தமாக ஓவராலாக பார்த்தோன்னா இதுதாங்க என்ட்ரன்ஸு. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரு தான், அவ்வளோதான் இந்த ஸ்டோர். ஸோ மேக்புக் M5 மேக்புக் ப்ரோ. ஸோ இதுதான் கொஞ்சம் மேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்த வரைக்கும் M5 நல்லா இருக்குது. ரெண்டரிங்லாம் எடுத்து பார்த்தேன். ஃபைனல் கட் ப்ரோவோட டெமோ வெர்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டரிங்லாம் எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்காக நான் இப்போ ஸ்டோர்லேருந்து கிளம்ப போகிறேன். இது ரொம்ப குட்டி ஸ்டோர் தான், ஒரு 10-15 டேபிள் அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் உட்கார்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நேரம் மாறினாலையும் பசிக்கிறனாலையும் நான் இப்போ கிளம்ப போகிறேன். டாடா பை கைஸ். அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி ஆம்பியன்ஸ் மால் போகலான்னு வந்தேன். ஸோ ஆம்பியன் மால்ஸ் போகிறதுக்கு இன்னொரு மெட்ரோஸ் நம்ம ஊரில் எப்படி கிண்டியில் மாறுவோம், கிண்டியா ஈக்காட்டு தங்கல் அங்கே மாறுவோம்ல. ஸோ அது மாதிரி இங்கேயும் வந்து மாற வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ சிக்கந்தர்பூர்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து மறுபடியும் மாறி ரேபிட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கேருந்து ஒரு 4 ஸ்டாப்பில் தான் ஆம்பியன்ஸ் மால் இருக்குது. ஸோ அங்கே சந்திப்போம். ஸோ ஏன்னு தெரில, எனக்கு நம்ம சென்னையை பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இங்கேயும் ஃபீல் ஆகுது. மெட்ரோ ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் ஒரே சேமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எனக்கு சென்னை ரோட்ஸை மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யாரும் டெல்லியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தா சொல்லுங்கள். நான் செகண்ட் டைம் டெல்லி வரேன். பட் இது மாதிரி இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனதில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனதில்லை. ஸோ பிளாட்ஃபார்ம் 2க்கு இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரில, குத்து மதிப்பாக போயிட்டுருக்கேன். இன்னும் சாப்பிட வேற இல்லை, பயங்கரமாக பசிக்குது. ஏதாவது நல்ல ஸ்பாட்டாக பார்த்து சாப்பிட்லான்னு பார்த்தா நான் வந்த வழியில் கடைங்களே பெருசாக பார்க்க முடியல. ஸோ இப்போ அந்த சைடு ஒரு மெட்ரோ போகுது, தெரியுதுங்களா? ஸோ அந்த மெட்ரோவில் தான் நம்ம இப்படி வந்தோம். அகைன் அங்கே மாறி இப்போ திரும்பி போக போகிறோம். இந்த ஈக்காட்டு தாங்கல்ல அந்த அதுக்குள்ள பேரை மறந்துட்டேன். ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷன் அண்டு பெங்களூரில் மெஜஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. எங்கே போகிறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த மெட்ரோலாம் நீட்டாக இருந்துச்சு. ஏறு இறங்க மாறுற மாதிரி ஒரே பிளாட்ஃபார்ம் அப்படியே ஒரே இதில் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வேறு பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்விட்ச் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஆல்சோ இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. யூஸ்வலாக இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப 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 குட்டியாக இருக்குது. ரொம்ப கம்மியான ஸ்டாப்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கம்மியான பெட்டிங்க தான் இருக்குங்க. ஸோ இந்த சைடு இருக்க மெட்ரோலாம் ரொம்ப குட்டியாக இருக்குங்க. மொத்தமாக 3 பெட்டி தான் இருக்குது. அதனால் ரொம்ப 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 குட்டியாக இருக்குது இந்த சைடு மெட்ரோ. ஸோ இந்த ஆம்பியன்ஸ் மால் போகிறதுக்காக பக்கத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இன்னும் 9 மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா அந்த ஸ்டேஷன் வந்துடும். கைஸ், காலையிலேருந்து அலைஞ்சு கடைசியாக பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஜாமா மஸ்ஜிதுன்னு ஒரு ஏரியா, நியூ டெல்லிக்கு அடுத்த ஸ்டாப்பு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். இது கொஞ்சம் எனக்கு வந்து சென்னையில் ராஜ்வேவை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகி வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் அந்த வித்தியாசமாக இன்னும் பழைய ரிக்ஷாவில் அப்படியே கொஞ்சம் பழைய ரிக்ஷாவில் மோட்டார் வெர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பார்க்க பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு 90s 2000 அந்த காலத்துக்கு போன மாதிரி ஒரு வைப்பு இருக்குது. ஃபோனை வச்சுக்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா அவ்வளவு இதுவாக தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அங்கங்கே கடைங்க துணி தைக்கிறாங்க, இது ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க.
வா. ஸோ ப்ராட்வேவை அப்படியே பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. லிட்ரலி ப்ராட்வே மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் எங்கே ஃபுட் ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டேன். இந்த ஏரியா தான் சொன்னாங்க அந்த ரீலில். சரி, அதனால் மெட்ரோவும் இருக்குது இங்கே ஆக்சஸபிளாக. ஸோ அதனால் இங்கேயே போகலான்னு சொல்லி வந்துட்டேன். அண்டு இன்னொரு 400 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த சாப்பிட்லான்னு காலையில் 9 மணிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் சாப்பிட்டு போன மாதிரி தெரில. இப்போ புளி ஒரு 400 மீட்டர்ஸ் இருக்குது. பிரியாணி ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். அதுதான் எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்கேன் எனக்கே தெரியாமல். லெட்ஸி கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வரோம்ல. ஸோ இந்த பின்னாடி ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. மேபி ப்ரேயர் அந்த இதனால என்னன்னு தெரில. ஒரு கடையை பார்த்துட்டேங்க. இந்த சாப்பாட்டு கடையை பார்த்ததே பெரிய இதுவாக இருக்குது. மால் போனேன், பட் ஆனால் அங்கெல்லாம் சாப்பிட எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை. இது மாதிரி கடைகளில் போய் சாப்பிட்டு எப்படி இருக்கணும் பார்க்கணுன்னு ஆசை. வாங்க பார்த்துட்டேன் சென்றுட்டேன். அண்ட் இது கொஞ்சம் மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது. நிறைய குட்டி குட்டி ரோட் சைட் கடைங்க போட்டிருக்காங்க. ஃப்ரூட்ஸு அது இது ஈவன் துணிங்க கூட விற்கிறாங்க போல். கிட்ஸ் டாய்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம். ஒரு திருவிழா மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. மேலே லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. நைட்டில் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த மஸ்ஜித். அங்கே தெரியுதா? லைட்டாக தெரியுது. அங்கே தெரியுது. ஸோ இதுதான் அந்த மஸ்ஜித். இதெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜாமா மஸ்ஜித். ஸோ இங்கே எல்லாமே ஃபுட்டாக தான் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு கடைக்கு போவோம். ஸோ ஹமீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் ஹமீரா. ஸோ இங்கே வந்திருக்கோம். இங்கே பெருசாக ஒன்றும் இதுக்கு இல்லை போல். சிக்கன் பிரியாணி தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, அதில் ஆஃப் மட்டும் சொல்லியிருக்கேன். 140 சொன்னாங்க. அதை சாப்பிட்டு நம்ம வெளியே வேறு ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரே இடத்துல எல்லாமே சாப்பிட வேணாம்னு நினைக்கிறேன். சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. ஏதோ இருக்குங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. नहीं आप तुम है वहाँ पे 30 का पुल 260 का पर्ची तो देते வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் நல்லா பெரிய பெரிய அரிசியாக இருக்குது பாருங்க. எதுவும் சீன் இல்லாத மாதிரி தெரியுது. மேபி நம்மளுக்கு இந்த ஸ்டைல் பிடிக்காம இருக்கும். அதான் பயங்கரமாக பற்றி. ஸோ அந்த மஸ்ஜித் இருக்குங்க இங்கே இருக்குது இங்கே. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் போகுது. அண்டு இங்கே நிறைய ட்ரெஸ்ஸு, ஷூஸு அண்டு நிறைய பொருட்கள் விற்கிறாங்க. ஒரு பஜார் அது மாதிரி சொல்லலாம். சண்டே மார்க்கெட் அது மாதிரி சொல்லலாம். ஸோ நான் இங்கேருந்து எதுவும் வாங்க போகிறதில்ல. சும்மா இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். ஸோ மேபி சின்ன விஷயங்கள் ஈஸியாக போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகிற குட்டி விஷயங்களாக இருந்தால் வாங்கிட்டு போவேன். ஏன்னா பேக் ஆல்ரெடி வெயிட்டாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலேயும் ட்ரெஸ் எல்லாம் வைக்க இடமும் இல்லை. ஸோ அதனால் சின்னதாக ஏதாவது வாங்கிட்டு போகலாம்னு பார்க்குறேன். हेलो நம்ம ஊர் சைடில் திருவிழா நடக்கும்ல, லிட்டரலாக அது மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. அவ்வளோ கூட்டம், அங்கங்கே சாப்பாடு, ஜூஸு, பிரியாணின்னு விற்றுட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க பின்னாடி வந்து இவ்வளோ க்ரௌடுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக கூட்டம் இருக்குங்க. லிட்டரலாக ஒரு திருவிழா மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்களேன். ஸோ டெல்லியில் வந்ததில் ஒரு ஆசம் மூமெண்ட்ஸ்
பயங்கரமான சவுண்ட். அங்கங்க ஃபுட்டு. இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, பெங்களூர் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி லைக் எல்லா பக்கமும் ட்ரெஸ்ஸு, இந்த காய்ஸு, அது மாதிரி தான் இருக்கு எல்லா பக்கமும். நான் ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்து வந்துட்டேன். பட் அந்த சைடு ஸ்ட்ரெயிட்டா ஒரு வழி இருக்கு, ரைட்ல ஒரு வழி இருக்கு. So, இன்னும் நிறைய க்ரௌடடா போயிட்டே இருக்கு. லிட்டரலா இது கமர்ஷியல் ஸ்ட்ரீட் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி கடைங்க இருக்கு, ரோட்ல கடை இருக்கு, அப்படியே உள்ளேயும் கடைங்க இருக்கு. ஃபுல்லா கடைங்க தாங்க இங்க. ஏன் போறோம் எங்க போறேன்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன். सब में एक ही है जी, एक डब्बे में एक खजूर आता है, 2 खजूर। ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ரெகுலர் கடைங்களாம் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம திரும்பி அங்கே போக போகிறோம். ஒரு இடத்துல வீச்சோ சித்து அவங்க விளாக்ஸில் வந்திருப்பாங்கல்ல, அந்த ஏரியான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா அது இந்த ட்ரெஸ்ஸு பின்னாடி எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. பட் நான் ரொம்ப தூரம் நடந்துட்டேன், டைம் ஆகுது. நான் ஏதாவது ஃபஸ்ட்டு ரூம் போய் வாடகைக்கு எடுக்கணும். ஸோ அதனால் இங்கேருந்து இப்போதைக்கு விடை பெற்று கொள்ளலாம். டாடா பாய் பாய். ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பாருங்கள். எங்கள் பேரை காணோம், கூகுள். ஸோ கூகுளோட பிக்சல் 10a லான்ச் ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ அதை அட்டன் பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஈவெண்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் எனக்கு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணணுன்னு ஆசை இங்கே முன்னாடி. ஸோ அதுதான் வந்தேன். அண்டு உள்ளே என்ட்ரு ஆனதும் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தோணுச்சு. அப்படியே அதோட லோகோ, டிஃப்ரெண்ட் லோகோஸ் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இதாகிட்டுருக்குல்ல. ஸோ அதை காட்டணுன்னு ஆசையாக இருந்தது உங்ககிட்ட. லைக் பார்த்ததும் ஐ கேச்சிங்காக இருந்துச்சு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூகுளோட பில்டிங் தெரியுதா. ஸோ இதுதாங்க, இங்கே தான் நம்ம 10A சீரீஸ் லான்ச் ஈவெண்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இங்கே பாருங்கள், நம்ம ஒரு குண்டு மல்லியா, சாமந்தி பூவா, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த செடியெல்லாம் ரொம்ப நிறையா இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பூச்செடிகள் இருக்குது. ஸோ உள்ளே வந்ததும் பேசிக்காக அங்கே ஒரு மெயிலை காட்டினேன், இது மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு. உள்ளே கூப்பிட்டாங்க, உள்ளே போனேன், ஐடி கார்ட்ஸ் கொடுத்தாங்க. அண்டு நம்ம கூட 2 கிரியேட்டர்ஸ், என்னோடய ஃபேவரட் கிரியேட்டர் சிவபர்ணி ப்ரோவும், அதுக்கப்புறம் தமிழ் டுடே டெக் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ சின்னதாக அதுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுடலாம், அழகாக 2 பிக்சர் எடுத்துடலான்னு சொல்லி வந்தேன். ஸோ இது என்னுடைய வாழ்வில் ஒரு மெமரபிள் டேவாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணலான்னு வந்தேன். ஸோ ஈவெண்ட் முடிச்சுட்டு எப்படி போகுதுன்னு சொல். ஸோ கைஸ், அந்த நம்மளுக்கு வந்து 8:50 ஃப்ளைட் இருந்துச்சு நைட்டு. பட் ஆகாஷா ஏர், பட் அவங்க வந்து டிலே பண்ணி 9:30 or 40 அது மாதிரி தான் எடுத்தாங்க. அண்டு 12:30 அந்த மாதிரி டைம், 12:10 12:15 அது மாதிரி வந்தது. அப்புறம் வெளியே வந்து கேப் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஓலாவில் செக் பண்ணால் 1500 போட்டுருந்துச்சு. நான் 800 கொடுத்துருந்தாடா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்கள்ல, சரி அது மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி 1000 rupees 1100 rupees அப்படின்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கார் அங்கே நிற்குதுன்னு சொன்னாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ரேப்பிடோவில் செக் பண்ணலான்னு செக் பண்ணுறேன், 850 சம்திங் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ தென் நான் இது மாதிரி சொன்னேன், 800 தான் இருக்குது, 800 தான் தருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி 900 தரேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேவான்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் 900 தரேன்னா, ரேப்பிடோ இங்கே அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. ஐ மீன் ரேப்பிடோ கேபு.
அதுக்கு எனக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அதை பற்றி அப்புறம் எப்படி ட்ராப் பண்ணானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இல்லாமல் அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தனால சரி 900 ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 1500 பார்த்தால 900 ஃபேர் ப்ரைஸ் மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு ஷேரிங் கேபு அப்படிங்கிற மாதிரி. அது ஷேரிங் அவங்களாம் அப்படியே கொஞ்சம் இதுவாக ரன் பண்ணுறானுங்க போல். அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடியே ஒருத்தங்க அங்கே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நான் ஏறி உட்காந்தேன். சரி ஓகே 2 பேர் தானே சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். 12:30 அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. 12:35 40 அது மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்பேன். அங்கே ஒருத்தர் வந்து ஏறினார். ஓகே. அப்புறமா அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு போகிறாங்க சந்து பொந்தெல்லாம் பூந்து போகிறாங்க. ப்ராபப்ளி நான் 1:30க்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினச்சேன். ஆனால் நான் வீட்டுக்கு வரும்போது 2:30. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஏன் ப்ரோ இவ்வளோ 1 ஹவர் லேட் ஆகிருக்கு 700 அப்படின்னேன். சரி அட்லீஸ்ட் ஒரு 800ஆவது தாங்க அப்படின்னாங்க. நைட்டு 2:30 ஆகுது அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது 800 கொடுத்தேன். அண்டு தட்ஸ் இட் கைஸ். அப்புறம் 2:30 வந்தேன். அப்புறம் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் வேலைக்கு போயாச்சு. ஸோ ஓவரால் கூகுள் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ப்ரெட்டி குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா போச்சு. ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் போவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வில் சி கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். நன்றி, வணக்கம், டாடா, பபாய்.